நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும் நம்முடன் பழகியவர்கள், நம்மை ஆதரித்தவர்கள் யாரையும் நாம் மறந்துவிடக்கூடாது. மறந்தால் நீ மனிதனாக இருக்க மாட்டாய். அதைத்தான் சொல்கிறேன். ஒரு காலத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் கர்ம வீரர் காமராஜர். அவர் ஒரு முறை ஒரு ஊருக்கு வந்திருக்கும் போது நிறைய கூட்டம் அவரை பார்ப்பதற்கு. ஒரு வயதானவர், வயறு முதிர்ந்த, கவலை தோய்ந்த முகம், அழுக்கடைந்த உடைகள். அவர் காமராஜரை பார்க்க வேண்டும் என்று வரும்பொழுது கூட்டத்தில் அவரை அந்த போலீஸ்காரர்கள் விடவில்லை. ஐயோ, பார்க்க முடியாதையா, போயா. காரணம், அவருடைய உடல்நிலை, அவர் போட்டிருந்த விதமான சட்டு, அவர் ஏழ்மையின் தோற்றம். இதை இவர் யதார்த்தமாக காமராஜர் திரும்பி பார்த்த பொழுது அவரை பார்த்தவுடன் அந்த போலீஸ்காரரை கூப்பிட்டு அவரை உள்ளே அனுப்பு என்று சொன்னார். உள்ளே அனுப்பியவுடன் அவர் கேட்டார், என்ன வேலுப்பிள்ளை, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அவர் தோள் மீது கை போட்டு, எப்படி இருக்கேன், நல்லா இருக்கியா? உடனே அவர் சொன்னார், நானும் பார்க்கத்தான் வந்தேன், அதுக்கே விட மாட்டேங்கிறாங்க. அவர் ஏழ்மை நிலை புரிந்து கொண்ட காமராஜர், நீயும் நானும் இந்த சுதந்திர போராட்டத்துக்காக ஜெயிலில் இருந்தோம். நீ இப்போ சுதந்திர போராட்ட தியாகி, உனக்கா இந்த நிலைமை என்று அவர் ஒரு பெரிய கவர்மெண்ட் கம்பெனியில் செக்யூரிட்டி வேலை வாங்கி தந்தார். அவரை பற்றி தெரிந்து கொண்டார். வேறு அவருடைய உதவியாளரை அனுப்பி பார்க்கும்போது ஒரு குடிசை வீட்டில் இருக்கிறார் என்ற நிலைமையை அறிந்து கொண்டு உடனடியாக அவருக்கு ஒரு வேலை தர வேண்டும் என்று கவர்மெண்ட் சம்பந்தமான ஒரு கம்பெனியில் ஒரு செக்யூரிட்டியாக வேலை சேர்த்து அவருடைய நிலைமையை உயர்த்தியவர் தான் காமராஜர். அதே போலத்தான் தாவீதுக்கு விரோதமாக சவுல் எழுப்பினார். சவுல் மாமனார். ஆனால் யோனாத்தான், சவுளுடைய மகன், தாவீதுக்கு உதவி செய்தான். அப்பா எதிரி, மகன் நண்பன். ஆனால் யோனாத்தான் இறந்த பிறகு தாவீது மீண்டும் அரசாட்சி செய்தபோது யோனாத்துக்கு சுமத்தப்பட்ட யார் யார் இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு யோனாத்துடைய மகன், நடக்க முடியாத ஊனமுற்ற ஒருவன், அவனை எப்படியோ தேடி கண்டுபிடித்து வந்து அவனிடம் சொன்னார், இன்று முதல் என்னோடு நீ பந்தியில் இருப்பாய், என்னோடு நீ சாப்பிடுவாய் என்று அவன் நன்றி கடனை செலுத்தினான். நாம் எப்படி இருக்கிறோம்? நன்றி என்பது அப்பத்திக்கு மாத்திரமா, வாழ்நாள் முழுவதும் நினைத்து கொண்டிருக்கிறோமா? நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நாம் நன்றி மறக்காதவர்களாக இருப்போம் என்று கூறி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை சந்திப்போமா?